ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு பர் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பெல்மாண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க. எவ்ரி சண்டே மார்னிங் 5:30க்கு வந்துட்டு அவங்க மார்க்கெட் போடுவாங்க. ஹலோ ஹாய். ஸோ வந்துட்டு அந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தை மாதிரி தாங்க. நிறைய பழைய பொருட்கள், நிறையா விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். நல்லா அந்த காலத்து இந்த குட்டி குட்டி சிலைகள், அதாவது பழைய சைக்கிள், இதெல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் என்னங்கிறத ஓரளவு போய் பார்ப்போம். நானும் ஒரு வாட்டி போயிருக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதை நான் இன்னைக்கு காமிக்கிறேன். அது வந்து இந்த நம்ம ஊர்லேயும் இருக்கும் பார்த்தீங்களா, ரோட்டரி கிளப், அது மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஷாப் வைக்கிறவங்கள்ட்டேருந்து பணத்தை வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ரோட்டரி கிளப் இதுக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அது எல்லாமே சேரிட்டிக்காக தான் அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் போய் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆமாங்க, வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளவுதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து பெல்மாண்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து வீக்லி மார்க்கெட்டுங்க. சண்டே, எவ்ரி சண்டே வந்துட்டு மார்னிங் ஒரு 5:30லேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் அந்த மார்க்கெட் வந்துட்டு போடுவாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஐட்டம், நம்ம பல்லாவரம் சந்தை பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா நிறைய பேர், அது மாதிரி தாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தை தான். அதுவே வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளுக்கு நம்மள ஒரு நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கும். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் கொஞ்சம் உண்மை தான். ஏன்னா அது ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, அது ரிப்பேர் பண்ணுறதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை செலவு பண்ணுறதை காட்டிலும் நம்ம புது பொருள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லா இடத்துலையும் எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் பார்த்தீங்களா. அது மாதிரி இங்கே உள்ள மக்கள் சில பொருளை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த சந்தையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். புதிய பொருள்கள், பழைய பொருள்கள் எல்லாமே நம்மளுக்கு மிக்சடாக கிடைக்குங்க. இப்போ வாங்க, நம்ம வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த போர்டுலேயே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்ட்ரி டொனேஷன்ஸ் கலெக்டர் ஃபார் பெல்மாண்ட் ரோட்ரி. இந்த ரோட்ரி கிளப்பு தாங்க இதை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க எவ்ரி வீக். நம்மளுக்கு டொனேஷன் வேணும்னா கொடுக்கலாம். ஸோ அது வந்துட்டு அந்த ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்களுக்கு அவங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த கடை போடுறவங்கள்ட்ட சம் சார்ஜஸ் ஏதோ வாங்குவாங்க போல். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியலைங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஷூ வந்துட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு காரில் வந்துட்டு வந்துட்டு பெரிய ஷாப் மாதிரி செட்டப்லாம் இல்லைங்க. அந்த கார்லேயே ஒரு சின்ன டேபிள் மாதிரி எடுத்துகிட்டு வந்து விற்கிறவங்க தான். நிறைய பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் அவங்க பீப்புள் வந்துட்டு அவங்க மேபி அவங்களுக்கு அந்த சீப்பாக கிடைக்கும் போல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்து விற்பாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, மற்றபடி இந்த செருப்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பெருசாக குவாலிட்டியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. சில ஏதாச்சும் இந்த பொருள் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு சின்ன போல்ட்டு மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த கடையில் பார்த்தீங்களா டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சும்மா ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, ரேண்டமாக தாங்க நம்மளுக்கு அது. ஆனால் அதை தனியாக நீங்கள் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விலை அதிகம் இங்கெல்லாம். நமக்கு வந்தோடனே ஒருத்தர் பாய் சொல்லிவிட்டு வந்து என் கடையை பாருங்கள், இப்போ தான் நான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உள்ளான அந்த துணிங்க, அதெல்லாம் இங்கே கம்பல்சரியாக போட்டு தான் ஆகணும். ஸோ அதை புதுசாக வாங்க முடியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வாங்குவாங்க. ஷூஸ், செப்பல், லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா செப்பல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், லேம்ப்பு, ஹெல்மெட்டு, இதுதான் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. என்னென்னமோ இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தோம், நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தாலும் சம்டைம் கிடைக்கும். இல்லை எனக்கு அப்படியே வந்து சும்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா, நம்மளுக்கு பிடிச்சது எதனாச்சும் இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கோங்க. வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு சில பொருள் தேவைப்பட்டது. ஒரு இது பார்த்திங்கன்னா அவனில் வந்துட்டு உள்ள கிளாஸ் உடஞ்சி போயிருக்கு. அதை நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அது மட்டும் பார்த்திங்கன்னா கிடச்சிது. ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு $5 அந்த மாதிரி தான் கொடுத்து வாங்கணும். அதுக்காக நம்ம அவனையே மாற்ற தேவையில்லை. அது வாங்கிட்டு போனோம், பிராண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு. ஸோ அதை போய் வீட்டில் வச்சு போட்டோன்னா அது செட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து புதுசாக வாங்காமல் அந்த மாதிரி
இந்த மாதிரி கடைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி சந்தை அங்கங்கே இருக்குங்க. இந்த ஊர்லேயும் நிறைய இடங்களில் போடுறாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சந்தை. இங்கே பாருங்களேன், ஒரு பூட்டு, பேட்ரி, இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க பாருங்கள். வைப்ஸு, இதுதான் கிடையாதுங்க. இது என்ன வேணாலும் இருக்கும் இதுக்குள்ளே. நாம் வந்துட்டு தேவையானது வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷூஸ் விற்கிறாங்க. இது தெரியலங்க எனக்கு ஒரிஜினலாக இல்லை எப்படிங்கிறது தெரியல. பாருங்கள், க்ளவுஸு, பாக்ஸிங் க்ளவுஸு, அது சம்மந்தப்பட்டது. சின்ன பசங்களுக்கு தேவையானது, பெரியவங்களுக்கு அவங்க பாருங்கள் ஷூலாம் வந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா இந்த டீனேஜ் பசங்களாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க வந்துட்டு படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் எனக்கு ஷூ வாங்கி கொடுங்கம்னா டக்குலாம் வாங்கி தர மாட்டாங்க. அவங்க இந்த எங்கேயாவது மெக்டொனால்ட்ஸ், KFC எங்கெல்லாம் இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க. அந்த காசு வச்சு இந்த மாதிரி ஷூஸ் வாங்குவாங்க. ஒரிஜினலாக இருக்கும், பட் செகண்ட் ஹேண்ட், ரொம்ப யூஸ் பண்ணாத சைஸ் தப்பாக வாங்கியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விற்றுருவாங்க. அதை ஒரு ஆள் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள் வைப்பாங்க. ஒரு ரொம்ப யூஸ் பண்ணாத ஷூவாக இருக்கும். இல்லை பார்த்திங்கன்னா சம்டைம் ஃபஸ்ட் காப்பி அந்த மாதிரி கூட இருக்கும். அது நல்ல விவரம் தெரிஞ்சவங்க பார்த்து வாங்கிக்குவாங்க. இது பாருங்கள், பார்ட்ஸு, சின்ன சின்ன ஜுவல்லரி ஐட்டம், அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஃபேன் இருக்குது. ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் செம்ம டிமாண்ட் ஆயிருங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ வின்டர் இங்கே அப்படிங்கிறனால இங்கே அதை வாங்கி வச்சுக்கலாம். நாங்கள் ரேட் என்னங்கிறது தெரியல எங்களுக்கு. நான் அதை பற்றி எதுவும் பெருசாக வச்சுக்கல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் இதுக்கெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த பார்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க கடையில் வாங்கணும்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $1 $2 அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் புதுசு தாங்க. இந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம், அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் வந்தாங்கன்னா அதை வந்து பாருங்க, ரிவர்ஸ் பார்க்கிங், மேபி இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கூட இந்த டெக்கர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பைக்கை வச்சு அதை கொஞ்சம் ரெஸ்டரேஷன் பண்ணி அதை இது பண்ணலாம். நிறைய நம்மளுக்கு ஒரு ஒரு புதையல் மாதிரி தாங்க. நம்ம புதையல் எடுக்கும்போது நம்மளுக்கு அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு எடுக்க மாட்டோம். அது மாதிரி இங்கே வந்து இருந்தால் நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும், எல்லாமே நம்மளுக்கு மட்டமாக இருக்கும், இல்லைனா எல்லாமே சூப்பராக இருக்கும், அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்ல பொருளே ரொம்ப சீப்பாக, இல்லை வந்துட்டு ஒரு சின்ன பொருளுக்காக நம்ம அவ்வளோ ஒரு பொருளே நம்ம தூக்கி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இது நம்மளுக்கு அந்த பல்லாவர சந்தையில் இருக்கிற மாதிரி தாங்க. எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு தேவை. நீங்கள் பாருங்கள், செடியெல்லாம் கூட விற்கிறாங்க பார்த்தீங்களா. குட்டி குட்டி செடி தாங்க, பெரிய அளவு இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இன்டோர் எல்லாம் விற்கிற மாதிரி, இல்லை அவுட்டோர்லேயோ இல்லை சின்ன செடிகள் தான் விற்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பால், இந்த இதில் பேஸ்கெட் பால்லாம் வச்சுருக்குறாங்க. நிறையா இந்த ஜாக்கெட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட வைப்பாங்கங்க. ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, ஜாக்கெட்னா சொன்னோடனே நான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஜாக்கெட், அந்த ஒர்க் ஜாக்கெட் இதெல்லாம் வச்சு இங்கே பாருங்கள். இது வந்துட்டு நம்ம இதுங்க கேஸ் ஹீட்டருங்க. நம்ம வீட்லேயும் இதே மாதிரி ஒன்று இருக்குது. அது இந்த வின்டர் டயத்தில் தூக்கி வச்சுருவாங்க, குளிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி ஸ்டாச்சு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சின்ன பாருங்கள், அந்த கிட்டார் வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஷோ பீஸ் தாங்க, நம்ம வீடுகளில் வந்துட்டு விற்கலாம். இதெல்லாம் நம்ம தனியாக வாங்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்களை வாங்குறது இங்கே பாருங்களேன், காயின் கலெக்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இதுவாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காயின்ஸ் நம்ம உலகம் ஃபுல்லாக இல்லை, அதுக்கு ஒரு கலெக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் வந்து நிறைய பேர் இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த காயின் கலெக்டர்ஸு, அந்த மாதிரி கரன்சி கலெக்டர்ஸ், அவங்களாம் வந்து இருப்பாங்க பாருங்கள். ஒர்க் ஜாக்கெட்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், பூட்டு, ஒர்க் பூட்டு. ஸோ அதெல்லாம் இங்கே கம்பல்சரிங்க. நம்ம அந்த மாதிரி மேனுவல் ஜாப் பண்ண பாருங்கள், புதுசு கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேனுவல் ஜாப் பண்ணும்போது அந்த ஒர்க் பூட் வந்துட்டு கம்பல்சரி. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், அந்த ஸ்டாச்சு அதெல்லாம் இருக்குது. ஷூஸ் விற்கிறாங்க. ஸோ அந்த பிளேட் மாதிரி கொடுத்துருக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் அந்த ஸ்டீலு அதெல்லாம் வந்து நம்ம காலில் விழுந்துட்டுனா கூட அது நம்மளுக்கு எதுவும் ஆகாத மாதிரி. நீங்கள் பாருங்கள், பிரான்ஸ் ஐட்டம்லாம் கூட இருக்குது, வுட்டில். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் பாருங்களேன், அந்த குட்டி குட்டியாக நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம போய் உட்காந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு மொத்தமாக வச்சுருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், சில்வர் ஐட்டம். சில்வர்னால் அது ஒரிஜினல் சில்வராக இருக்காது, பட் ஆனால் அந்த குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த ஒரு குதிரை மேலே இது ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்,
அந்த இதில் வர அந்த பொம்மை, ஒரு கேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஸ்டாச்சு, ரொம்ப அந்த யானை, நம்ம ஊர் நம்ம இது லக்ஷ்மி சிலை, விநாயகர் சிலை அதெல்லாம் கூட இருக்குங்க. நாங்கள் கூட ஒருத்தர் இங்கே பாருங்கள் ட்ராகன் சிலை இருக்குது. இந்த கையால் செஞ்ச ஐட்டம் சில ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 $10 இல்லை ஒரு $20 அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சில நேரம் நம்மளுக்கு லக்காக அமையும், சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது நம்ம ஏதாச்சும் தேவையில்லாத வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி செடியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஒன்றும் ஆள் இல்லை அங்கே. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களோட பிஸ்னஸை பார்க்குறாங்க. பெரிய பிஸ்னஸ்னு கிடையாது, குட்டி குட்டியாக நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்க பாருங்கள், டூல்ஸு, அந்த மீட்டரு வச்சு செக் பண்ணுறது, ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு, பேஸ்பால் பேட்டு. பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸும் விற்கிறாங்க அந்த கடையில், பேஸ்பால் பேட்டும் விற்கிறாங்க. அதுதான் சொன்ன மாதிரி இந்த இதில் இங்கே தான் இருக்குது. இந்த கடையில் இது மட்டும் தான் விற்பாங்கன்னு நம்ம இது பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து நம்ம அப்படியே அலசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நல்ல ஒரு பொருள் கிடைக்குங்க. ஆனால் நம்ம என்ன வாங்கணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம வாங்க மாட்டோம். இங்கே பாருங்களேன், பாத்திரங்கள் மட்டும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இது இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வயசான அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்புறம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க யாரும் அதை பெருசாக இது பண்ண மாட்டாங்க, தூக்கி அதை சேரிட்டிக்கு கொடுத்துருவாங்க, இல்லை ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு அப்படியே ஒரு லாட் மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்கம்மா. அந்த மாதிரி உள்ளதை வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் சில பேர் வந்து வாங்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங், ஒரு ஷூ, ஒரு குட்டி டாய்ஸு, புக்ஸு, பார்த்தீங்கன்னா புக்ஸு விற்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரக்ஸு, மேட்டு, நம்ம அந்த பாத்ரூம்லேயோ இந்த வெளியிலேயோ போடுற இந்த மேட்டு, அந்த டாய்லெட்டுக்கு வெளியில் போடுறது, வீட்டுக்கு வெளியில் போடுறது, அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி இவங்க போய் இந்த மாதிரி ஸ்டால்லாம் போடுவாங்கங்க. இந்த பார்த்தீங்கன்னா ரிங்கெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கார்லேயே வச்சு அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பெல்மோண்ட்டில் விற்கிறாங்களா, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே போய் விற்பாங்க. இவங்க வந்து பெருசாக இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்டலாம் பேசி பார்த்தீங்கன்னா அவங்களோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் அவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு இது அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு அவங்க விற்றுட்டு அவங்க அதில் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க, ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம நிறையா இப்போ சேர்க்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதராக இருப்பாங்க. தனியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமத்தில் இருப்பாங்க. வேனை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஊர்களில் விற்றுட்டு போயிடுவாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா, இது நம்ம ஃபாரின் கண்ட்ரினாலே நம்மளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஒரு பிம்பம் இருக்கும். நம்ம வந்து அவங்க வந்து எல்லாருமே பணக்காரங்களாக இருப்பாங்க, எல்லாருமே வந்துட்டு இதாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இங்கே உள்ள மக்களும் வந்துட்டு கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க, தினக்கூலியும் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரிங்க. இந்த மலம் பார்த்தீங்கன்னா அவங்க வயசு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வயசு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக 85 இல்லை 80 நம்மளுக்கு யோசனை பண்ணி பாருங்க, 80 வயசுல உள்ள ஒரு ஆளை வந்து ஆனால் அதை வந்து அவங்க வந்து ஒரு கஷ்டமாக நினச்சே பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட லைஃபுக்கு பாருங்க. ஸ்பீக்கர்லாம் விற்கிறாங்க பாருங்க, ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரு, லக்கேஜ் பேகு, அது மாதிரி தாங்க. இங்கே இது தாங்க அந்த மால், இந்த பெல்மாண்ட் ஃபோரம் மால்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம். இங்கே வந்து முக்கியமான விஷயங்க, இங்கே வந்து எதுவும் இந்த இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கார்டு, நம்ம ஊர் மாதிரி QR கோடு அதெல்லாம் கிடையாது. ஒன்லி கேஷ் தாங்க. நம்ம வந்து ஒரு கேஷ் எடுத்துகிட்டு வந்தால் தாங்க நம்ம இதுக்குள்ளேயே வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். எதனாச்சும் ஒன்று தேவைப்படும் நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம அதை கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதிலலாம் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க. இது பாருங்கள், கொஞ்சம் இந்த நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த சைனா பஜார் அப்படின்னு போடுவாங்க பார்த்தீங்களா, எல்லா ஊர்லேயுமே இருக்கும். அது மாதிரி ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கு $11 $18 போட்டிருக்காங்க பாருங்கள், ஜாக்கெட்டு. ஸோ அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருள் இருப்பாங்க பாருங்கள். இப்போ வின்டருங்கிறதுனால இந்த ஜாக்கெட்டு இந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க.
சம்மர் டயத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ள ட்ரெஸ்ஸு, ஷார்ட்ஸு, மினி ஸ்கர்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு உள்ள இதாக இருப்பாங்க. ஸோ பீங்கான் ஐட்டம், இந்த உப்பு போட்டு வச்சுக்கிற ஜாரு, இங்கே பாருங்கள் சிடி, அது பாருங்கள் சிடியை வந்து எவ்வளோ ஆர்வமாக வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க பாருங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சிடி பிளேயர் இருக்கும், ஆனால் சிடி இருக்காது. பாருங்கள் $5 தான் ஈச் சிடி வந்துட்டு $5ங்க. ஆனால் நீங்கள் சிடி வச்சுட்டு நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய லாட்டே வந்துட்டு ஒரு $5 தாங்க வாங்குவாங்க. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் வந்த புதுசில் அந்த வீட்டில் வந்துட்டு பழைய ஓனர் அப்படியே சிடியை வச்சுட்டு போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 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 100 சிடியாவது இருக்குங்க. ஃபுல்லாக மிக்சட் ஆஃப் மூவிஸு அதெல்லாம் இருந்தது. அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை வச்சுக்கிட்டு சரின்ட்டு எடுத்துகிட்டு போய், ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் டிஜிட்டலாக எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்களா, அதை போய் கொடுத்தோன்னா மொத்தமாகவே அவங்க வந்துட்டு எனக்கு $10-15 தாங்க கொடுத்தாங்க. ஆனால் அதை பாருங்கள் ஈச் 5ன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் செடியெல்லாம் வைக்கிறாங்க. பாருங்கள் ஹெல்த்தி ஏதோ போட்டிருக்காங்க, $3 போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இங்கே வந்து எந்த பொருளும் நீங்கள் வந்து ஒரு $50, $100 அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $5, $10, அதிகபட்சம் ஒரு $20 அப்படி தாங்க இருக்கும். நாங்களும் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருந்தோம். எங்களுக்கும் நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. நானும் சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறது எங்களோட இதாக பாருங்களா. இது வந்து ஃபிஷ்ஷிங் ராடுங்க. இது ஃபிஷ்ஷு இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக வந்துட்டு நிறையா பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணோங்க. ஒரு மீன் கூட பிடிக்கலைங்க. அவ்வளோ செலவு பண்ணோங்க. அதுக்கு செலவு பண்ணலை, ஆனால் அதை உட்காந்து நாங்கள் அவ்வளோ இது பண்ணி ஒரு ஏரியிலையாக போய் உட்காந்து அதை ஒருத்தவங்கள்ட்டலாம் கற்றுக்கிட்டு எப்படி தூக்கி போடணும் மீன் இது பண்ணி பாருங்க. அது ஃபுல்லாகவே இது அந்த இது தான். அது ஒரு பெரிய அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்க. அது நம்மளுக்கு பண்ணும்போது தான் அதை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். சும்மா மேலோட்டமாக பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்காகலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஜாலியாக பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம், அது ஒன்றுமே செட் ஆகலை. சரின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். எங்கள் வீட்லேயும் அப்படியே ஒரு 2-3 ராடெல்லாம் இருக்குது. பார்ப்போம், எதுவும் அது எடுக்கிற மாதிரி எதுவும் சுச்சுவேஷன் வந்து அதை எடுத்து கூட உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இது மீன் மட்டும் தான் பார்ப்போம். இங்கே பாருங்கள் அந்த ஒர்க்கு பூட்ஸு அதெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ வந்து எனக்கு ஆஃபீஸில் கொடுத்தாங்கங்க. நான் சைட்டுக்கு போகும்போது ஒரு பூட்டோட விலை பார்த்தீங்கன்னா $300, $350ங்க. ஆக்சுவலாக ஒரு பூட்டோட விலை வந்து $350. இப்போ நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000 வருங்க ஒரு பூட். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க. அது இந்த நெருப்பு, இந்த ஸ்டீலு, அதாவது எல்லாத்தையுமே அந்த பூட் வந்து தாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஒர்க் சேஃப்டி வந்துட்டு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அது யாராச்சும் ப்ரீச் பண்ணாங்கன்னா அந்த அந்த கம்பெனிக்கு வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுங்க. அதனால் வந்துட்டு அந்த பூட்டு அதெல்லாம் வந்துட்டு கம்பல்சரி. ஒர்க் ஜாக்கெட்டு, பூட்டு, அந்த அவங்களுக்கு தேவையான இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சில பேர் இந்த கண்ணாடி போட்டு தான் வேலை பார்க்குற மாதிரி இருந்துன்னா அதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் செப்பல், இந்த மாதிரி ஜாக்கெட்டு, இதெல்லாம் தான் சுற்றி பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஐட்டமே தாங்க இருக்கும். நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு சம்டைம் ஏதாச்சும் இங்கே பாருங்களேன், இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் பாக்ஸுங்க. இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மரத்துலேருந்து அதில் வந்துட்டு இந்த ட்ரெஷர் பாக்ஸ் மட்டும் இவரே செஞ்சு வந்து விற்கிறாருங்க. நம்ம ஊர் இந்த நகை புதையல், கரெக்டாக அது புதையல் தாங்க. அது அந்த புதையல்லாம் நம்ம படங்கள்லாம் பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா, புதையல் வந்து தோண்டி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி அந்த ட்ரெஷர் பாக்ஸ் அவரே செஞ்சு எடுத்துகிட்டு வராருங்க. குட்டி குட்டி செடியெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைப்பாங்க. பாருங்கள் ஏர் ஃப்ரையர் இருக்குது. நம்ம ஊரில் இப்போலாம் ஏர் ஃப்ரையர்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருதுங்க. நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயந்தாங்க அதெல்லாம். இங்கே பாருங்கள் ரிங்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த சைனா, தாய்லாந்து அந்த மாதிரி இதுலேருந்து இது பண்ணிகிட்ருப்பாங்கங்க. இப்போ இந்த மணி, வளையல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள நம்ம ஊர் பெண்கள் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் இல்லைங்க. நிறையா பொண்ணுங்க போடுவாங்க. இந்த ஆஃப்ரிக்கன் லேடிஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட நிறையா இந்த மாதிரி போடுறதில்ல இது பண்ணாங்க. பாருங்கள் பொம்மை இருக்குது பாருங்களேன், நம்ம அனபல் பொம்மை மாதிரியே ஒரு பொம்மை. சில பேர் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி உள்ள ரொம்ப ஒரு க்ரீப்பியாக இருக்கிற அந்த டாய்ஸை வாங்கி அவங்க பெட்ரூம்லேயே வைப்பாங்க. நம்ம இந்த மூவிலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் இவங்க பண்ணணுங்கிற மாதிரி சில ஆட்கள் வந்து பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களை டார்கெட் பண்ணி அந்த பொம்மையெல்லாம் வைக்கிறாங்க.
அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோங்க. ஒன்றும் எங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. நாங்கள் பெருசாக எப்பயுமே நாங்கள் வாங்கணும்னு நினச்சி வரமாட்டோங்க. அப்படியே வந்து அப்படியே பார்ப்போம். எதனாச்சும் ஒன்று நல்லதாக இருக்குது. அதாவது இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்குவோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது செத்து போயிருங்க. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது பாருங்க, கீ வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறாரு, வாட்ச் பேட்ரி, ரிமோட்டு, ஒரே ஆள் எல்லாமே பண்ணுறாரு போலங்க. எல்லாம் இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவருங்க ஒரு டாக் உட்காந்துருக்கு பாருங்க. ஒருத்தர் இதில் வச்சிருக்கிறாரு, ட்ராலியில் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. அவர் ஏதோ ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரோ வரிசையில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நோ வெஹிக்கிள் ஆக்சஸ் 6:30 to 10 AM போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 6:30லேருந்து 10 மணி வரைக்கும் எந்த ஒரு வெஹிக்கிளும் இதுக்குள்ளே வரக்கூடாதுங்க. ஆனால் அவங்க வந்து 6:30 போட்டிருக்காங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா 5:30லேருந்து அவங்க அப்படியே கடைகள்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்த வரைக்கும் இது பாருங்கள், கேஸ் ஹீட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம டிமாண்டுங்க. இது வந்து உங்களுக்கு புதுசு வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ரேட்டாக இருக்கும். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே குளிர்காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு கேஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு ஒவ்வொரு அங்கங்கே ஒரு பாயிண்டில் வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், செகண்ட் ஹேண்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. இது 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 மாதிரி உள்ளது பார்த்தீங்கன்னா சில பேர் இங்கே வந்து வேறு நாட்டுக்கு கிளம்பிடுவாங்க, இல்லை வேறு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு போயிடுவாங்க, ரொம்ப கம்மியான விலைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி உள்ளதெல்லாம் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. பாருங்க, அப்படியே பார்ட்ஸு, ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசு கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து ரெடி பண்ணி ஒரு செடி இந்த மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. அந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் நிறையா செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்ததெல்லாம் செத்து போச்சு. அவங்க இந்த நர்சரியில் மட்டும் எப்படி தான் அவங்க வளர்க்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த சீக்ரெட்டை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ இந்த பாருங்க கெமிக்கல் இதெல்லாம் விற்பாங்க, நம்ம வாங்கிட்டு வருவோம் போடுவோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா செடி செத்து போயிடும். அது நம்மளுக்கு அந்தளவுக்கு க்ரோ பண்ண தெரியல. அது ஒரு ஸ்கில்லு தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கில் இருந்ததுன்னா நாம் வந்துட்டு வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், பெரிய டூல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன டூல்ஸு. இப்போ நான் வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கணும், இல்லை பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நிறையா ஹேண்டி பர்சன்லாம் இருப்பாங்கங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து எதனாச்சும் ஒரு டூல்ஸை வச்சு எதனாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பன்னிங்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க இங்கே. அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு வேர் ஹவுஸ். அது கடைன்னு சொல்ல முடியாது, வேர் ஹவுஸ் தான் அது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டூல்ஸுக்கு மட்டுமே உண்டானதுங்க. அது ஒரு நாள் போனோம்னா நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வரணும்னாலே ஒரு நாளே நம்மளுக்கு முடிஞ்சிடும். அது உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவை முடிஞ்சால் நான் அதை பற்றி போடுறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ராடெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபிஷ்ஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆற்று ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பிடிச்சிட்ருப்பாங்க. உங்களை பார்க்கும்போது அப்படியே அவங்கள பார்க்கும்போது பொறாமையாக இருக்குங்க. இப்படி தான் எங்களுக்கு டைம்லாம் இருக்கோ, இதை எப்படி தான் அதெல்லாம் ஹாபியாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது அந்த ஆர்வத்தில் தாங்க நாங்களும் பண்ணோம். பட் எங்களுக்கு அது செட் ஆகலைங்க. நம்மளுக்கு கடைசியாக எங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு மீன் மாட்டுனா ஒரு நல்லா இருக்குமேன்னு பண்ணோம் பசங்களோட சேர்ந்து. அது என்ன ஆச்சுன்னா கடைசியில் டைம் வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. நம்ம வந்து அது எதுவும் குறை சொல்ல முடியாது. மேபி எங்களுக்கு அதுக்கான இது இல்லை போல். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷு ராடு தாங்க அது. அதை தான் அப்படி கிராஸாக எக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். சைக்கிள் விற்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க இருக்கும். நம்ம கடையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறத விட இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா பழசு மாதிரியே இருக்காதுங்க. ஏன்னா நான் பல்லாவரம் மார்க்கெட் போயிருக்கிறேங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பொருள், அது உபயோகமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் போட்டு குப்பை மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அந்த அளவுக்கு நான் பார்க்கலங்க. இருக்குது செகண்ட் ஹேண்டு பொருளாக இருந்தால் கூட அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் தானே வச்சுருக்காங்க. ரொம்ப நம்ம இது ஏன் வச்சுருக்குறாங்க, இதை யார் வாங்குவா அப்படிங்கிற மாதிரியே இல்லைங்க. பரவாயில்ல, இது யாருக்காச்சும் தேவைப்படுமே அப்படிங்கிற மாதிரி தாங்க. பாருங்களேன், இந்த ஒரு சைக்கிள்லாம் இருக்குது பாருங்கள். பசங்க, சின்ன பசங்க, கிட்ஸு ஓட்டுற இது பாருங்களேன், புதுசு மாதிரியே தான் இருக்குது பாருங்களேன். இந்த டயர் த்ரெட்டு கூட அப்படியே இருக்குது.
பாருங்க ஒரு ஸ்கேட்டிங் இது வந்து இந்த நின்றுக்கிட்டே அப்படியே ஓட்டிட்டு போகிறதுங்க. கிட்டார் இருக்குது. கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அது வாசிக்க தெரிஞ்சதுன்னா வாங்கியிருக்கலாம். நமக்கு தெரியாதுங்க. பாருங்க பேகு இதெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு ரேண்டமாக உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து வாங்கலாங்க. ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு எதனாச்சும் நமக்கு தேவைப்படுற பொருளை வாங்கிட்டு போன மாதிரி ஒரு திருப்தியாகவும் இருக்கும். சரிங்க. அவ்வளோதாங்க மார்க்கெட். நாங்களும் எதுவும் வாங்கலைங்க இந்த வாட்டி பெருசாக. சரி வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் பார்க்கலாமேங்கிறதுனால தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறது தான் இதாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட சந்திப்போங்க.